நம்மளோட கரண்டி எல்லாமே ஒரு 80 rupees 90 rupees வரைக்கும் தான் இருக்கும். அந்த கரண்டியோட கரண்டி வைக்கிற ஸ்பூன் ரெஸ்டோட ரேட் கண்டிப்பா அதிகம். வந்து ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கும், சில பேருக்கு மாடலர் கிச்சன் இருக்காது, ஷெல்ஃப்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்துட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அண்ட் ரிவ்யூவும் கேட்டிருந்தீங்க சில ப்ராடக்ட்ஸ்க்கு. இந்த வீடியோவில் நான் காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். காட்டாத ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எதுவுமே நான் அதில் ஷேர் பண்ணல. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் காமிச்சிருக்கேன் அண்ட் அதோட லிங்க்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. சில ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து டேரெக்டாக ஷாப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுது. ஸோ அது மட்டும் என்னால் லிங்க்ஸ் ஷேர் பண்ண முடியாது. ஸோ டிலே பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கிச்சன் ப்ராடக்ட் இதுதான். ஸோ இதை பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வாங்கும்போது நினச்சி கூட பார்க்கல அந்த அளவுக்கு எனக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு வரவேற்பு இருக்கும்ட்டு. இது வந்து டீ காஃபி சுகர் கேனிஸ்டர் தான். இது வந்து நான் வெஸ்ட் சைடில் வாங்கியிருந்தேன். கேட்ட எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன், இந்த வெஸ்ட் சைடில் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் வீடியோ நான் போட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இந்த கேனிஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. வெஸ்ட் சைடில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் கேனிஸ்டர்ஸ் இருந்தது. இந்த 3 கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறோம்னா சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பார்த்த உடனே நல்லா பளிச்சுன்னு தெரியும் இந்த பாக்ஸ் தான். இப்போ வந்து வெஸ்ட் சைட்ல இந்த மாதிரி நான் பார்க்கறதே இல்லை. வேற வேற கலர்ஸ்ல வருது. இதே மாதிரி கலர் காம்பினேஷன்ல வெஸ்ட் சைட்ல திரும்ப ஸ்டாக் வந்ததுன்னா கண்டிப்பா கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்றேன். ஸோ இது வந்து ஒரு மெட்டல் கேனிஸ்டர் அண்ட் இதோட கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் இருக்கு. இது வந்து ஆக்ரேட்டா இருக்கணும்னு இது கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து பிஸ்கெட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணா கிரன்ச்சினஸ் இருக்குமா என்னன்னு தெரியல. நான் வந்து சுகர் டீ அண்ட் காஃபி தான் ஸ்டோர் பண்றேன். சம்டைம்ஸ் காஃபி நான் குடிக்கிறது இல்லை அப்படின்னா நான் இதுல ஸ்பைசஸ்லாம் ஏதாவது போட்டு வச்சிருப்பேன். இப்போ கூட இதுல ஸ்பைசஸ் தான் இருக்கு. ஸோ எதுக்கு வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப கியூட்டான ஒரு ப்ராடக்ட். அண்ட் இந்த 3 பாக்ஸ்லயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 3 பாக்ஸ்லயுமே வந்து ஒரு வேர்டிங்ஸ் இருக்கும். ஸோ டீல வந்து சால்ட்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு போட்டிருக்கோம். அண்ட் சுகர்ல வந்து சுகர் இஸ் மை ட்ரக் அப்படின்னு போட்டிருக்கோம். அண்ட் காஃபில வந்து ஷேம்லெஸ்லி அடிக்டட் டு காஃபின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த வேர்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட கிச்சன்லேயே பெஸ்ட் பர்ச்சேஸ் இதுதான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆன்லைன்ல எந்த சைட்ஸ்லுமே இதே காம்பினேஷன்ல இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இஃப் சப்போஸ் நான் பார்த்தேன்னா அது மாதிரி ஏதாவது கிடைச்சுன்னா அந்த லிங்க்கும் நான் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுதான், ஃபோக் ஸ்பூன். இதை பத்தி நிறைய பேர் क्वेश्चन கேட்டிருந்தீங்க. வந்து நான் வெஸ்ட் சைட்ல தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே நான் ஒரே டைம் போயிருக்கும் போது வாங்கினது தான். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கு வந்து நம்ம கவுண்டர் டாப்ல வைக்கும்போது ரொம்ப அழகாவும் இருக்கும். அண்ட் இது வந்து ஃபோக் ஸ்பூன்ஸ்னு 2 இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபோக்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் வந்து இவ்வளோ ஸ்டாக் பண்ண மாட்டோம், இவ்வளோ ஸ்பூன்ஸ்லாம் அப்படின்னா. நான் வந்து ஸ்பூன்ஸ் அண்ட் ஃபோக்கு தனியா பிரிச்சு வைக்கவே இல்லை. நான் வந்துட்டு ஃபோக் ஸ்பூன்ஸ் எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டிருப்பேன். அண்ட் நம்ம கவுண்டர் டாப்ல இருக்கிறதுனால லைட்டர் அதுக்கப்புறம் நைஃப் இதெல்லாம் வந்து ஒரு சைட்ல போட்டு வச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்றேன். ஏன்னா இவ்வளோ ஃபோக்ஸ் இவ்வளோ ஸ்பூன்ஸ்லாம் நாங்கள் யூஸே பண்ண மாட்டோம். ஸோ வெஸ்ட் சைட்லேருந்து இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ச்சேஸ் தான். இந்த ஃபோக் ஸ்பூன் வந்து எப்போ நீங்க போனாலும் வெஸ்ட் சைட்ல கண்டிப்பா பார்க்கலாம். இது வந்து அவைலபிள் தான் எனி டைம். நான் எப்போ போனாலும் பார்ப்பேன். டீ காஃபி கேனிஸ்டர் தான் பார்க்கறது. இது வந்து ரொம்ப ஈஸி க்ளீன் பண்றதுக்கும். இன்னொன்று வந்து இதுல வந்து கீழே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஸ்பூன்ஸ் அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு இதுல டைரக்டா போட்டீங்கன்னா கூட தண்ணி வந்து கீழ் வழியா வடிஞ்சிடும். ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கும். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த ஸ்பூன் ரெஸ்ட் தான். இந்த ஸ்பூன் ரெஸ்ட்டை பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து எப்படி இருக்கு, உடையாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து நான் வெஸ்ட் சைட்ல தான் வாங்கியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரே டைம்ல போகும்போது வாங்கினது தான். இது வந்து ஒரு செராமிக் ஸ்பூன் ரெஸ்ட். கண்டிப்பா உடையும், 100% உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இதை கொஞ்சம் பத்திரமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுவும் வந்து 1 இயர்க்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஸ்கிராச்சஸும் வரல, எதுவுமே வரல. ஸோ நீங்க ஹாட்டா இருக்கிற கரண்டி எது வேணாலும் நீங்க இதுல வைக்கலாம். ஸோ இதுல எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வரல. அண்ட் ஈஸியாகவும் வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஸ்பூன் ரெஸ்ட்ல பிடிச்சது வந்து இதோட அகலம் தான். ஸோ நீங்க 2 கரண்டி கூட ஒரே டைம்ல வச்சுக்கலாம். ஸோ இதோட பிரெத் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து அஃபோர்டபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா நம்மளோட கரண்டி எல்லாமே ஒரு 80 rupees 90 rupees வரைக்கும் தான் இருக்கும். அந்த கரண்டியோட கரண்டி வைக்கிற ஸ்பூன் ரெஸ்டோட ரேட் கண்டிப்பா அதிகம் தான். ஐ திங்க் இது 299 or 399 ரேஞ்ச்ல வாங்குது. ஸோ இதுவும் வந்து நான் வெஸ்ட் சைட்ல எப்போ போனாலும் பார்த்துருக்கேன். வந்து அவைலபிளா தான் இருக்கு. இதுலயே இன்னொரு கலர் இருக்கு, இதுலயே கிரே கலர் ஒன்று இருக்கு. உங்களோட விஷக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 செராமிக் ஜார்ஸ் தான். இது வந்து நான் அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்ல அவைலபிளா இருக்கு. நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நிறைய லிங்க்ஸ் ஷேர் பண்ணும்போது உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தனியாவே ஷேர் பண்றேன். வேற எந்த லிங்க்ஸும் நான் அதில் அட்டாச் பண்ணல. ஸோ இது வந்து ரொம்ப கியூட்டான செராமிக் ஜார். இது பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு பிளாக் கலர்.
ஸோ இந்த மாதிரியான கலர் கிச்சனுக்கும் இது வந்து கவுண்டர் டாப்ல வச்சா சூப்பரா இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க டேமரண்ட் அண்ட் கீலாம் ஸ்டோர் பண்ணலாம். கீலாம் வந்து செராமிக் ஜார்ல ஸ்டோர் பண்ணும்போது இன்னுமே நல்லா இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் வந்து செராமிக் ஜார்ல ஸ்டோர் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ நான் வந்து டேமரண்ட் அண்ட் கீ ஸ்டோர் பண்றது தான் யூஸ் பண்றேன். இது வந்து ஏர் டைட்லாம் கண்டிப்பா இல்லை. ஸோ இதோட கேப் வந்து கண்டிப்பா லூஸா தான் இருக்கும். இப்படி தொட்டோடனே நீங்க எடுத்துடலாம். இல்லை ஸ்வீட் ஐட்டம்ஸோ இல்லைன்னா வேற ஏதாவது கிரன்ச்சினஸ் போகக்கூடிய ஐட்டம்ஸ்ல கண்டிப்பா ஸ்டோர் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரூட் பிக்கர். ஸோ இது பத்தியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வீட்டுல குட்டீஸ்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம கலர்ஃபுல்லா கொடுத்தோம்னா கண்டிப்பா எந்த ஃப்ரூட்ஸா இருந்தாலும் சாப்பிட்டுருவாங்க. ஸோ நான் மெயின்லி வந்து கிக்கிக்காக தான் வாங்கினேன். அவனுக்கும் வந்து இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டா கொடுத்தா பிடிக்கும். அப்படியே எல்லா ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்டு வச்சிருக்காங்க. ஃப்ரூட் பிக்கர் வந்து நான் மால்ல தான் வாங்கினேன். ஸோ இதுக்கு என்னால லிங்க் ஷேர் பண்ண முடியாது, பட் நெட்ல எல்லாம் நிறைய ஃப்ரூட் பிக்கர்ஸ் அவைலபிளா இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒரு மாடல்ல இருக்கும். லீஃப் மாதிரிலாம் இருக்கும். கலர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இதுல. ஸோ மெயின்லி எனக்கு பிடிச்சது வந்து இந்த பேஸ்கெட் தான். வந்து இந்த டீ கப்ஸ் இதுவும் வந்து 6 கலர்ஸ்ல வந்திருந்தது. ஸோ ஒரே டைம்ல என்னால் 6 கப்பையும் பிடிக்க முடியல. வந்து ஒரு செராமிக் கப் தான். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் 2 கலர்ஸ். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிற கப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீன்னு போட்டிருக்கோம். அண்ட் வேர்டிங்ஸ்லாம் வந்து சேம் வேர்டிங்ஸ் தான், எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து டீ சூஸ் பண்ணியிருக்கேன். காஃபியும் வருது. ஸோ பேசிக்கலி எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து டீ ஃபேன்ஸ் தான், அதனால தான் நான் டீன்னு வாங்கினேன். ஸோ உங்களுக்கு காஃபி பிடிக்குன்னா இப்போ காஃபினும் வருது. சூப்பர் க்யூட்டாக வருது. கலர்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக பேஸ்டல் கலர்ஸில் வருது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கவுண்டர் டாப்ல வச்சிங்கன்னா ரொம்ப அழகாயிடும். குட்டி கவுண்டர் டாப்பாக இருந்தால் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கப்ஸ் எல்லாம் நம்ம வைக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து கப் ஸ்டாண்ட் வந்து நல்லாவே கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கப்புக்கும் கேப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஈஸி டு ஆக்சஸ். நம்மளுக்கு வந்து மெயின்லி கிச்சனில் யூஸ் பண்ணுற எல்லாமே ஈஸி டு ஆக்சஸாக இருந்தால் தான் பெட்டர். ஸோ இந்த கப் ஸ்டாண்டில் 12 கப்ஸ் வரைக்கும் உங்களால் அட் அ டைம் ஹேங் பண்ணி வைக்க முடியும். பட் நான் வந்து 12 கப்ஸ்லாம் ஹேங் பண்ணுறது இல்லை. நான் வந்து ஒரு 5 to 6 கப்ஸ் தான் ஹேங் பண்ணேன். பிகாஸ் கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அப்படின்னு பார்க்கறதுக்கும் கொஞ்சம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 டயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக். இது வந்து ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் இது கண்டிப்பா. ஏன்னா இது வந்து உங்களோட கவுண்டர் டாப் வால் ஏதாவது ஒரு கார்னர்ல வந்து இது நீங்க அழகா பிளேஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது டீ மாதிரி இருக்கும். ஆர் நீங்க இந்த மாதிரி எல் ஷேப்ல கூட வச்சுக்கலாம். ஸோ ஸ்பேஸ் வந்து நல்லாவே சேவ் பண்ணும். 2 டயர் பட் கீழே வந்து நீங்க ஏதாவது வச்சுக்கலாம். அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பாட்டில்ஸ் வரைக்கும் கண்டிப்பா வைக்கலாம். மசாலா பாட்டில்ஸ்லாம் ஏதாவது வைக்கிறோம்னா இதுல கண்டிப்பா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கேப் வந்து அவ்வளோ பெருசா இல்லை. நீங்க ஒரு குட்டி பாட்டில் வைக்கிற மாதிரியான கேப் தான் இதுல இருக்கும். இந்த சைஸ்ல இருக்கிற ஒரு பாட்டில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். குட்டி குட்டி ஸ்பைசஸ்லாம் நீங்க வந்து கண்டிப்பா வைக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து டஸ்ட் கண்டிப்பா தெரியாது. ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் இருந்ததுனால நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். பிளாஸ்டிக்னா நம்ம ரொம்ப அடிக்கடி கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கூட நீங்க வந்து கிளீன் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட், இதுவும் வந்து ஒரு ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ரெண்டுமே நம்மளுக்கு கிச்சன்ல இருந்ததுன்னா பாதி ஐட்டம்ஸ் இதுலயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இது வந்து இந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்கும்னு நினைக்கல வாங்கும்போது, பட் இது வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸா இருக்கு. ஸோ நீங்க நிறைய செராமிக் ஜார்ஸ் வைக்கிறீங்கன்னா வைக்கலாம். ஆர் நீங்க ஸ்பைசஸே ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னாலும் இதுல ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு 2 டயர் ரேக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதோட ரேஞ்ச்க்கு இது வந்து கண்டிப்பா வர்த். இதுல வந்து ஆயில் பாட்டில்ஸ், ஆயில் கேனிஸ்டர்ஸ்லாம் வைக்கும்போது முன்னாடியும் தடுப்பு கொடுத்துருக்காங்க அண்ட் பின்னாடியும் இருக்கு. ஸோ முன்னாடி பின்னாடி விழறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ மேலெல்லாம் நீங்கள் வந்து ஆயில் கேனிஸ்டர் ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் கீழெல்லாம் உங்களுக்கு ஃப்ளார் வேணும்னா ஏதாவது ஃப்ளார் வைக்கலாம். மசாலா ஸ்பைசஸ் எனிதிங் ஸ்டோர் பண்ணலாம். இதுவும் வந்து ஈஸி டு மெயின்டைன் தான். அடிக்கடி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அண்ட் இது ஆயில் ஸ்டெயின்ஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக தெரியாது. ஸோ நீங்கள் 2-3 நாள் டிலேவாக க்ளீன் பண்ணுறீங்கன்னா கூட கண்டிப்பாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக்ஸ் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் கவுண்டர் டாப்க்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாம் எல்லா ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். மெயின்லி இன்னைக்கு காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க் மற்றும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரெண்டல் ஃப்ரெண்ட்லி. நம்ம வந்து ரெண்டல் ஹவுஸ்ல இருப்போம். சில பேருக்கு மாடலர் கிச்சன் இருக்காது, ஷெல்ஃப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிச்சன்லாம் வந்து நம்ம சில ஆர்கனைசர்ஸ் வச்சாலே சூப்பராக ஸ்பேஷியஸாக இருக்கும். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நானும் யூஸ் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கும் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மட்டும் தென் டேக் கேர், பாய்.